الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 7வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் ஓதிய குர்ஆனையும் நாம் தொழுத தொழுகையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. நாம் நோற்ற நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதற்கான பகரத்தை, நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் ஆராஃப் பரிபூர்ணமாக தொழுகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றோம். அல்லாஹு தாலா அதில் ஆரம்பத்தில் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி கெடுத்தான் போன்ற செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி வந்தான். குர்ஆனிலே யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களே அப்படின்னு அல்லாஹு தாலா 5 இடங்களிலே அழைக்கின்றான். ஆதமுடைய மக்களே. இன்றைக்கே 4 இடங்கள் ஓதப்பட்டது. யாசீனில் ஒரு இடத்துல அலம் ஆகது இலைக்கும் யாபனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான். ஆக மொத்தம் 5 இடங்களிலே அல்லாஹ் யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே என்று நம்மை அழைக்கின்றான். அப்போ ஆதமுடைய மக்களாக நாம் இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு யாரு? நமக்கு தந்தை. அப்போ அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக கட்டாயமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய தந்தைகளை பற்றி, தந்தைமார்கள் தாய்மார்களை பற்றி நம்ம தெரியுமில்ல. என்னுடைய தந்தை யார், அவங்க பிறந்த இடம் எங்கே, அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம தாயை பற்றி கேட்டால் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை. இப்போ அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அவர்கள் படைக்கப்பட்ட பிறகு இந்த துனியாவிற்கு எதனால் வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தஆலா சுருக்கமாக இன்று ஓதிய சூரத்துல் ஆராஃபிலே சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தவுடன் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். அழைத்து சொன்னான், ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். அவரை படைப்பதற்கு மூல பொருட்கள் எனக்கு தேவை, அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொன்னான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன மூலப்பொருள் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. பூமியில் போய் மண் எடுத்துட்டு வரணும். அப்போ மண்ணுங்கிறது ஒரு இடத்துல எடுக்கணுமா, பல இடத்துல எடுக்கணுமா? பல இடங்களில் நீ கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொன்னான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிகிட்ட வர்றாங்க. வந்து மண் எடுக்கணும்னு வந்த பொழுது அந்த பூமி சொன்னதான், அல்லாஹுவை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், அப்படிலாம் நீ எடுத்துட்டு போயிடாத அப்படின்னு எது சொல்லிச்சு? இந்த பூமி சொல்லிச்சு. யார்கிட்ட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? திருப்பி போயிட்டாங்க. யா அல்லாஹ், நான் போய் மண் எடுக்க போனேன், ஆனால் அங்கே போய் நம்ம கேட்டோம்னா அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னால் எப்படி நான் எடுக்கிறது? நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். அல்லாஹ் 2வது என்ன செய்தான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பிவிட்டான். நீங்கள் போய் மண் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க வந்த உடனேயே அந்த பூமி சொன்னது, அல்லாஹுவை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்னிலிருந்து எந்த மண்ணையும் நீ எடுத்துட்டு போயிடாத அப்படின்னு சொன்னது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடும் போது அதை மிஞ்சி எப்படி நம்ம எடுக்கிறது? பொதுவாகவே நம்ம பார்க்குறோம்ல, அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே இருக்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் கேட்டுட்டாருங்கிறதுனால நம்ம கொடுத்துட்றோம். அப்படிதான் அது. அப்போ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி நான் எடுக்கணும்னு போனேன், உன்னை கொண்டு அது பாதுகாப்பு தேடுது, அதை எப்படி நான் எடுக்கிறது? திரும்பி வந்துட்டேன் நான். அல்லாஹ் இஸ்ராயீலை கூப்பிட்டான், போய் மண் எடுத்துட்டு வாங்கன்ட்டு. இவர் நேராக வந்தார். வந்த உடனே பூமி வேகமாக நடுங்கியது.
அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மண் எடுத்துடாத அப்படின்னு இஸ்ராயல்கிட்ட சொல்லிச்சு. அப்போ இஸ்ராயல் சொன்னாங்க, நான் அல்லாட்ட பாதுகாப்பு எப்படி திரும்ப தர்றேன், அவங்க கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் நான் திரும்பி போயிடுவேனோ நான் பயப்படுறேன், அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்கவுங்க ஒரு தேவையான இடத்துல மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மண்ணை எடுத்து கொண்டு போய் நேராக அல்லாட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ தான் அல்லாஹ் சொன்னா, உயிரை வாங்குறதுக்கு சரியான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லி தான் ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிரை வாங்குற பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தான். அப்போவுமே இது மண் எடுத்து கொடுக்கப்பட்டது. பல இடங்களில் மண் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு மனிதர்கள் பல நிறத்தில் இருக்கிறோம். ஒரே நிறத்தில் இருக்கிறது இல்லை. ஒருத்தவங்க வெள்ளையாக இருப்பாங்க, ஒருத்தவங்க சிவப்பாக இருப்பாங்க, ஒருத்தவங்க கருப்பாக இருப்பாங்க, சிலர்கள் பல கலர்கள் கலந்துருப்பாங்க. இது எல்லாம் அந்த மண் எடுக்கப்பட்டது. இந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் கொடுத்த பிறகு அல்லாஹு தஆலா தான் நினைத்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க ஆசைப்பட்டான். தான் இப்படி ஒரு உருவத்தை படைக்கணும்னு நினைச்சான். படைப்புகள்லேயே மிக மிக பிரியமான படைப்பு மனித படைப்பு அல்லாஹ்வுக்கு. குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினான். அவர்களை படைக்கப்பட்ட நாள் கூட வெள்ளிக்கிழமை படைத்தான். நாட்களிலே சிறந்த நாள். அந்த நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுடைய எப்படி நினைச்சானோ அதே மாதிரி அந்த மண்ணை குலைத்து அதை அப்படியே அந்த உருவத்தை செய்து அப்படியே படுக்க போட்டான். படுக்க போட்ட பிறகு ஷைத்தான் இப்லீஸ் இருக்கிறான்ல, அவன் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருந்தான். அவன் மிகப்பெரிய ஆலிம், எல்லா மலக்குமார்களுக்கும் உஸ்தாத். அவன் சுஜூது செய்யாத இடம் இல்லை, சிறந்த மனிதன் தான் ஷைத்தான். அவனுக்கு இந்த செய்தி போனது, அல்லாஹ் யாரையோ ஒரு ஆளை படைக்க போறாங்க கலீஃபாவாக, அது யாருன்னு பார்க்கணும்னு சொல்லி வர்றான். வந்து அப்படியே சுத்தி பார்க்கறான். ஆதமுடைய அந்த உருவம் மண்ணால செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சான். ரவுண்ட் அடிச்சுட்டு சொன்னா, இந்த படைப்புக்கு ஓட்டைகள் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கமா போனா இன்னொரு பக்கம் வெளியாகும். அப்போ இவன் ஸ்டெடியாக இருக்க மாட்டான், எதையாவது உள்ள இவன் கோளாறு பண்ணிடுவான், பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பவுமே முடிவெடுக்கிறான். இந்த படைப்பை பார்த்த பிறகு அல்லாஹு தஆலா தான் நினைத்ததை போன்று 60 அடி நீளம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்த பிறகு அல்லாஹு தஆலா முதல்ல என்ன செய்தான், ரூஹை ஊதினான். ரூஹை எங்கிருந்து ஊதினான், தலையில இருந்து ரூஹு ஊதினான். ரூஹு ஊதப்படுவது தலையில இருந்து, ரூஹ வாங்கப்படுறது பெருவிரல்ல இருந்து. ஏன்னா தலையில இருந்து ரூஹ வாங்கினு வைங்க, மனுஷன் ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த குர்பானி ஆடு பார்த்துருக்கீங்களா, பிடிச்ச உடனே அங்கங்க துள்ளி குதிச்சு ஓடும். காலை நம்ம கட்டிட்டோம்னா அது ஓடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ரூஹ கொடுக்கும் பொழுது தலையில இருந்து கொடுக்குறான். ரூஹ வாங்கும் பொழுது காலில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கடைசியில தான் அந்த கண்ணோட வெளியாகும். அப்ப அல்லாஹ் அந்த ரூஹ கொடுத்த உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு தும்முனாங்க. இதுதான் முதல்ல. அந்த ரூஹு தலையில போன உடனே ஒரு தும்மல் வெளியாச்சு. தும்மல் வெளியான உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல பேசிய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செய்தான், என்னுடைய ரஹ்மத் உனக்கு உண்டாவதாகன்னு சொன்னான். அதை தான் இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ஒருத்தவங்க நமக்கு பக்கத்துல இருந்து தும்மிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காதுல விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு பதில் நம்ம யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹு தஆலா ரூஹை கொடுத்தான். ரூஹை கொடுத்த பிறகு அவர்களுக்கு தேவையான அனைத்து கல்விகளையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு மலக்குமார்களை அழைத்தான். அழைத்து சொன்னான், என்னுடைய கலீஃபா நீங்க எல்லாரும் சுஜூது செய்யுங்கன்னு சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னைக்கு ஓதிய வசனங்கள்ல சொல்றான், சுஜூது செய்யணும்னு எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ், ஷைத்தானை தவிர. அவன் மட்டும் சுஜூது செய்யல. அப்போ அல்லாஹ் கேட்டான், நீ ஏன்பா சுஜூது செய்யல? அப்போ ஷைத்தான் சொன்னான், என்ன நீ நெருப்பால படைச்சிருக்க, இதை மண்ணால படைச்சிருக்கிற. நெருப்பினுடைய குணம் இருக்கு, அது உயர்ந்து அப்படியே ஜுவாலை அது மேல மேல போய்கிட்டே இருக்கும், கீழே வராது. அதுதான் உயர்ந்த படைப்பு. மண்ணால படைக்கப்பட்டது, அது எந்த பொருளாக இருந்தாலும் கீழே நோக்கி போகும். நீ கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த படைப்புக்கு போய் என்ன போய் எப்படி நீ சுஜூது செய்ய சொல்ற? நான் அதை சுஜூது செய்ய முடியாதுன்னு சொன்னான். அப்பதான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அவன் ஆளாக்கப்பட்டு விரட்டப்பட்டான். இது ஷைத்தானுடைய ஒரு பகுதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை அல்லாஹு தாலா எல்லா கல்விகளையும் கொடுத்து சொன்னா, முதல்ல அவர்கிட்ட சொன்னா, மலக்குமார்களுடைய கூட்டம் இருக்கிறது, அங்க போய் நீங்க சலாம் சொல்லுங்க. என்ன சொன்னா? அங்க போய் சலாம் சொல்லுங்க. அவங்க என்ன பதில் சொல்வாங்களோ அதுதான் உங்க உம்மத்திற்கு, இது உங்களுடைய சமுதாயத்திற்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் தான் சலாம் சொல்றது அப்படின்னு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. உடனே அவங்க வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே என்ன சொல்லணும்? வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். இது அங்க முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சு அல்லாஹ் சொல்ல வச்சான் அந்த வார்த்தையை. இது முடிந்தது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய சொந்த கரத்தால் அந்த மண்ணை குழைச்சி தயாரித்து தான் நினைத்ததை போன்று அவர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான கல்வி ஞானத்தை கொடுத்து அவர் எனது கலீஃபா, எனக்கு சிறந்த ஒரு படைப்பு என்று மலக்குமார்களுக்கு அறிமுகப்படுத்திய பிறகு சொன்னா, சொர்க்கத்தில் இருங்க, நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருங்கன்னு சொல்லி சொர்க்கத்தில் விட்டான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா சுகபோகமும் இருக்குது, அவங்க ஒரு விரக்தியாகவே இருக்கிறத அல்லாஹ் பார்த்தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் முடிவு பண்ணா, இவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பு தேவை அப்படிங்கிறத வந்த பிறகுதான் ஆதமுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை படைப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாய் தந்தை இல்லாமல் படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆண் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்ணை கொண்டு படைத்தான், ஆண் தொடர்பு இல்லை. மற்ற எல்லோருமே நம் எல்லோரும் ஆண் பெண் இரண்டு பேர்களை கொண்டு படைக்கப்பட்டவர்கள். இப்படி அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பினுடைய தரம். இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து பிறகு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னா, எங்கனாலும் சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு ஹலால். இந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க போயிடாதீங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹலாலாக்கினான். இன்னைக்கு அதே மாதிரிதான் நமக்கு ஹலால் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது, ஹராமுங்கிறது கொஞ்சம் தான். ஆனா நம்ம ஆசையெல்லாம் எங்க போய் நிற்குன்னா ஹராம செய்யறதுக்கு பக்கம் தான் நிற்கும், ஹலால் தான் அதிகமா இருக்குது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்துல எல்லாவற்றையும் அல்லாஹ் ஹலாலாக்கினான். ஒரே ஒரு மரம், அது கிட்ட போயிடாதீங்க. சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான், சைத்தான் வந்துட்டான். நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்குதா, எல்லாம் விசாரிச்சுட்டு சொன்னா, இந்த மரத்துல சாப்பிடுங்க அப்படின்னா. இப்போ அதுதான் தடை செய்யப்பட்டிருக்கு, நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அவன் சைத்தான் சொன்னா, ஏன் தெரியுமா உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா அங்கேயே இருந்துருவீங்க, இதை சாப்பிடலைன்னா இதை விட்டு நீங்க வெளியாகிறதுக்கான வழி இருக்குது, நீங்க வெளியாக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் உங்களை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீங்க சாப்பிட்டீங்கன்னா இங்கே நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்னு உபதேசம் பண்ணான். இவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, போய் சாப்பிட்டாங்க. அந்த மரத்தினுடைய பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட மறு நிமிடமே அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டது. அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வாவையும் எப்படி படைச்சிருந்தான, ஆரம்பத்தில் மறைவிடங்கள் இருக்குது, அது வெளியே தெரியாது, தெரியாத மாதிரி தான் படைச்சிருந்தான். என்னைக்கு அவர்கள் மரத்தை தொட்டு அந்த பழத்தை சுவித்தார்களோ அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டது. மறைவிடங்கள் வெளிப்பட்ட உடனேயே வெட்கத்தால் அங்கு இங்கும் ஓடி மரத்தினுடைய இலை கிளைகளை பிடிங்க தன்னை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒனாதாகுமா ரப்புகுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத்தி வஅகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். அல்லாஹ் உடனே அழைத்தான் ரெண்டு பேரையும். சொல்லல உங்கள்ட்ட நான் வெட்கப்பட்டு எங்க ஓடுறீங்க, எவ்வளவு கண்ணியமா உங்களை நான் வச்சிருந்தேன், இதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, இப்ப எடுத்துட்டீங்கல்ல, எவ்வளவு பெரிய குற்றம் செய்துட்டீங்க, ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதிங்க நான் உங்கள்ட்ட சொல்லல உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்தான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூன்று பேர்களையும் இந்த துன்யாவுக்கு அனுப்பணும். இனிமேல் நீங்க எங்க இருக்கிறதுக்கு சரியில்லை, இங்க உலகத்திற்கு போங்க. ஆனா இன்னொரு விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க, சொர்க்கம் இருக்கிற எவ்வளவு சாப்பிட்டாலும் மனம் வராது, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு ஏப்ப வரும், அது செலிமான் ஆயிடும், நம்ம டாய்லெட் போகணும் அப்படிங்கிற தேவையில்லை, அங்க கிடையாது. தடுக்கப்பட்ட அந்த பழத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டதால் அவருக்கு மனம் போக வேண்டிய சூழ்நிலை அங்க வந்துச்சு. சொர்க்கத்துல மனம் போக முடியுமா?
அதனால தான் அல்லாஹ் என்ன செய்தான், துனியாவுக்கு போங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துனியாவில் வந்து அந்த தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிய பிறகு எத்தனையோ வருடங்கள் தலையை தூக்கி வானத்தை கூட பார்க்கலையாம் வெட்கத்தால். எவ்வளவு கண்ணியமா அல்லாஹ் வச்சிருந்தான், நம்ம இவ்வளவு கீர்த்தனமா போயிட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு கிட்டத்தட்ட எழுதுனாங்க 300 ஆண்டுகள் அவர்கள் அழுது அழுது தண்ணீரா நதியை போன்று ஓடியது, அவர்கள் அழுது அந்த தண்ணீரில் புற்பூண்டுகள் எல்லாம் முளைத்தது அப்படின்னு கூட எழுதுறாங்க. அந்த அளவிற்கு அல்லாட்ட அழுது சுஜூதுல விழுந்தாங்க. அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுத பிறகு அல்லாஹு தாலா ஒரு துவாவை சொல்லி கொடுத்தான். இன்னும் கூட நம்ம துவால தொழுகையில ஓதனம் இல்ல, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த துவா அல்லாஹ்வே சொல்லி கொடுத்தான். முதல்ல நடந்த குற்றம், அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு எப்படி கேட்கிறது கூட அவருக்கு தெரியல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியல. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, ரப்பே எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்கள் மீது கிருபை செய்யாவிட்டால், நீ எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்காவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக விடுவோம் ரப்பே அப்படின்னு துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள், அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இப்போ நம்ம எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம், இந்த துவாவை நிறைய நம்ம ஓதணும். எப்போ துவா ஓதும் பொழுதும் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் அப்படிங்கிற துவாவை நம்ம மறந்துடாம ஓதணும். இப்படி தான் அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே கண்ணியமான முறையில் வாழ வைத்து ஒரே ஒரு மரத்திற்கிட்ட நெருங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் போனதால் அவர்கள் துனியாவிற்கு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து நாமெல்லாம் உலகத்திலே படைக்கப்பட்டோம். இந்த சரித்திரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தாலா இவ்வளவு கண்ணியமாக வைக்கப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக மிகப்பெரிய ஆபிதாக இருந்த ஷைத்தான் இந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துனியாவுக்கு அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம விளங்கும் பொழுது, மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்கள் 3. அதில் ஒன்று பெருமை. ஷைத்தான் இருக்கிறான அவன் பெருமை கொண்டான், நான் பெரிய ஆளு, இவருக்கு போய் சஜிதா, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அவன் சிந்தனைக்கு வரல. படைச்ச ரப்பு சொல்றான் சுஜூதுல விழுனா விழுந்திருக்கணும், விழுந்திருந்தா அவன் அதே அந்தஸ்துல இருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல பெருமை அடைந்ததால், பெருமை கொண்டதால் அவன் கேவலத்திற்கு ஆளானான். இரண்டாவது பொறாமை. நம்ம எவ்வளவு பெரிய சிறப்பான படைப்பு, மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியர் அவர்களுக்கு அந்தஸ்து நம்மள்ட்ட இருக்குது, சாதாரண மண்ணில் படைத்த இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, அவர் எப்படி அல்லாஹ்வுக்கு கலீஃபாக வர முடியும் அப்படிங்கிற பொறாமை குணம். இதனால் ஷைத்தான் கேவலத்திற்கு ஆளாக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஏன் பூமிக்கு வந்தாங்கன்னு சொன்னா பேராசை. அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு, நான் அன்னை கூட சொன்னேன்ல, தனக்கு தந்ததை கொண்டு நம்ம போதும் என்ற மனதோடு வாழுகிற போது கண்ணியமான நாம வாழ்வோம். பேராசையின் பக்கம் நாம் போகிற போது இருப்பதையெல்லாம் இழந்து வாழ்க்கையே சூனியமாகிவிடும். ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதற்காக இந்த உலக வாழ்க்கை என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்பட்டு விடுவான். ஆக மனிதனுடைய அழிவிற்கு 3 பாவங்கள்: 1 பெருமை, 2 பொறாமை, 3 பேராசை. இந்த 3னால் ஷைத்தானும் துனியாவை நோக்கி வந்தார்கள், ஷைத்தான் கேவலப்படுத்தப்பட்டான். மிக கண்ணியமான படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அப்பேற்பட்ட அந்த தவறான பாவங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்கள், பணிவு நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யாரை கண்டும் பொறாமைப்படக்கூடாது. நமது வாழ்க்கையில் எவ்வளவு உயர்கிறோமோ அந்த அளவிற்கு பணிவு இருக்கணும். அல்லாஹ்வை நம்ம நெருங்கிக்கிட்டே இருப்போம். அடுத்தவர்கள் நம்மை விட சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படணும். அதே நிலைக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வருவான். அதை விட்டுட்டு இவர் எப்படி வந்தாரு, இவரை பத்தி தெரியாதா, இவரெல்லாம் அப்படித்தான் இருந்தாரு, ஒரு காலத்தில் இவரெல்லாம் அப்படித்தான், இந்த மாதிரி நம்ம பேசினோம்னா ஒரு காலம் நம்ம முன்னேற மாட்டோம். இப்படியே தான் நம்ம இருக்கணும். ஒரு பெரியார்களுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதுறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைகிறதுக்கு காரணம் என்னாண்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், என்னை சந்திக்க வர்றவங்க யாரெல்லாம் என்னை சந்திக்கிறாங்களோ கையை பிடிச்ச உடனே நான் எப்படி தெரியுமா துவா செய்வேன், யா அல்லாஹ் அடுத்த தடவை இவரை நான் சந்திக்கிற போது இன்னும் சிறப்பாக இவர் இருக்கணும்,
அடுத்த தடவை இவரை நான் சந்திக்கிற போது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நான் துவா செய்து அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைத்தான் என்று அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த குணம் இருக்குதா? நமக்கு முன்னாடி யாராவது ஒரு திறமையாக வளர்ச்சி அடைந்து சிறந்த இருக்கிறாங்கன்னு சொன்னா குறை எங்க இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது டேமேஜ் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர்கிட்டலாம் ஒரு திறமை கிடையாதுங்க, சும்மா அப்படித்தாங்க, திடீர்னு வந்தவர் தாங்க, இப்படி ஏதாவது சொல்லி நம்ம தட்டி விட தான் பார்க்குறோம் ஒழிய அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல சிறப்பா இருக்கிறாரு, நல்ல முயற்சி செய்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மனோபக்குவம் நம்மள்ட்ட ரொம்ப குறைந்து இருக்கிறது. அல்லாஹு தாலா அது போன்ற சிறந்த குணங்களை நமக்கு தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்ந்து நமக்காகவே படைக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், வானம் பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகள், படைப்பினங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள், மனிதர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.